சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயற்குழுவிலே நாம் எல்லாம் பங்கு பெற்று இருக்கிறோம். நம்முடைய செயற்குழு பொதுக்குழு என்றால் ஆரம்பமாக நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கும் நம்முடைய இறையச்சத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு உரை நிகழ்த்தப்படுவது வழமை. அந்த வரிசையிலே இன்றைய தினத்திலேயும் இறையச்சம் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய உரை நிகழ்த்த நான் பணிக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே மூமின்களாக இருக்கக்கூடிய ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு செய்தியை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லி காட்டுவார். யஅலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப் வ அன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவன் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், கடுமையாக மன்னிக்கக்கூடியவன் என்று இறைவன் சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று இறைவன் சொல்லுகிறான். இதே போன்று திருமறை குர்ஆனிலே இறைவனுடைய தண்டனைகளை பற்றி பேசுகின்ற ஏராளமான வசனங்கள் இருப்பதை நாம் படித்திருக்கிறோம். இப்பொழுது நான் படித்த இந்த வசனத்திலே இறை எச்சத்தையும் இறைவனுடைய தண்டனையும் இணைத்து இறைவன் பேசுகிறார். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். இது ஒரு இடத்தில் இறைவன் பேசவில்லை. எங்கெல்லாம் தீமைகள் நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குமோ, அநியாயங்கள் தலை தூக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குமோ, அந்த இடத்தை பற்றியெல்லாம் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய பல்வேறு இடங்களிலே இறைவன் இதே போன்றுள்ள வார்த்தையை திரும்ப 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 அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்பான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். இறையச்சத்தோடு இறைவனுடைய தண்டனையும் இறைவன் சேர்த்து சொல்கிறான் என்றால் அதிலே இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளலாம். இறையச்சத்தோடு இருங்கள் என்று இறைவன் பல்வேறு இடங்களிலே கட்டளை இடுகிறான். இறையச்சத்தோடு இருங்கள் என்று கட்டளையோடு சேர்த்து சில இடங்களிலே தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் என்றும் இறைவன் சொல்கிறான். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுக்கு இறையச்சம் இருக்கிறது என்றால் இறைவனுடைய தண்டனையில இருந்து அவன் பாதுகாப்பு பெறுகிறான். ஒரு மனிதனுக்கு இறையச்சம் இல்லை என்றால் இறைவனுடைய தண்டனைக்கு உரித்தவனாக அவன் ஆக்கப்படுகிறான். இதுதான் அதனுடைய அர்த்தம். இறையச்சம் இருந்தால் அவனுக்கு இறைவனுடைய தண்டனை இல்லை. இறையச்சம் இல்லை என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனை அவன் அனுபவித்தே தீர வேண்டும். இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இறையச்சம் இல்லாமல் இருப்பது என்பதே இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு போதுமான ஒரு காரணம். அல்லாஹ் ஒரு மனிதனை தண்டிக்க வேண்டும் என்றால் அவன் இடத்தில் முதல்ல அந்த இறையச்சத்தை தான் நீக்குவான். கடந்த கால வரலாறுகள், உலகத்திலே இறைவன் எத்தனையோ அடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த தண்டனை குறித்த அந்த செய்திகள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. மறுமையிலே இறைவன் சில பேருக்கு தண்டனை கொடுப்பதாக இறைவன் சொல்கிறானே, அந்த செய்திகளை நீங்கள் பாருங்கள். எல்லோருக்கும் இறைவனுடைய தண்டனை பெறுகின்ற அனைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை, முதல்ல இறையச்சம் இருக்காது. அவன் வட்டி வாங்கி இருப்பான், கொடுமையான பாவங்கள் செய்திருக்கலாம், விபச்சாரம் பண்ணி இருக்கலாம், புறம் பேசி இருக்கலாம், மனித உரிமைகளை மீறி இருக்கலாம். இது போன்ற எண்ணற்ற தீமைகள் அவன் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அடிப்படையில் முதல்ல அவன்கிட்ட இறையச்சம் இருக்காது. ஒரு மனிதனை இறைவன் தண்டிப்பதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட இருந்து இறைவன் எடுப்பது இறையச்சத்தை தான் எடுக்கிறான். இதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு இறையச்சம் இல்லாமல் இருப்பதே அவன் தண்டனை பெறுவதற்கு
அல்லது அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதுவதற்கு இதுதான் மிகப்பெரிய இறைவனுக்கு ஆதாரம். இறையச்சம் இல்லாமல் இருப்பதே அவன் தண்டனைக்குரிய ஒரு செயலை செய்து விட்டான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இறையச்சம் இல்லை, நான் தண்டனைக்குரிய ஒரு செயலை செய்து விட்டேன். விபச்சாரம் செய்தால் தண்டனை, தீமைகளை செய்தால் தண்டனை, அநியாயம் செய்தால் தண்டனை. என்னிடத்தில் இறையச்சம் இல்லை என்றால் அதற்கும் தண்டனை. திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் கடந்த கால வரலாறுகளை பேசுகின்ற பொழுது இதே போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் சொல்லுகிறான். நூஹ் நபியுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது அதிலே சொல்வான், வஇதா கீல லஹு இத்தகில்லாஹ். நூஹ் நபி அவர்கள் அந்த மனிதர்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ரஹ்மானை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர்களுக்கு நூஹ் நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எதை கையில் எடுத்தார்கள் என்றால், அகதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்மி, பாவத்தின் காரணத்தினால அவர்கள் அகம்பாவத்தை, திமிர்த்தனத்தை, ஆணவத்தை கையில எடுத்துக்கொண்டார்கள். நூஹ் நபி பிரச்சாரம் பண்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கப்பா, ரஹ்மானை பயந்து கொள், இறைவன் மாத்திரம்தான் கடவுள் என்ற அந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது, இறைவனை அஞ்சிக்கொள் என்று அவர்கள் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் இவர்கள் இறைவனை அஞ்சவில்லை, இறைவனை அஞ்ச மாட்டேன் என்று திமிர்த்தனமாக பேசினார்கள், ஆணவத்தோடு பேசினார்கள். அல்லாஹ்வை நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று மிக கடுமையான வார்த்தையிலே பேசினார்கள். அதனுடைய விளைவுகள் என்ன? ஃபஹஸ்புஹு ஜஹன்னம், அவன் நரகத்திற்கு போவதற்கு இந்த ஒன்றே காரணமாக இருக்கும். வலபீஸல் மிஹாத், அவன் தங்கக்கூடிய இடங்களிலே மிக கெட்ட இடம் இதுதான். அவர்கள் மிகப்பெரிய தீமைகள் செய்தார்கள் என்பதை இங்கே அல்லாஹ் பட்டியல் போடல. பெரிய கொடூரமான காரியங்களை செய்தார்கள் என்று இறைவன் இங்கே பட்டியல் போடல. ஒரு மனிதன் இறையச்சத்தை தவற விட்டு விட்டான், இறையச்சத்தில் இருந்து அவன் ஒதுங்கி கொண்டான். அல்லாஹ்வை நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று எகத்தாளம் பேசினான். இறையச்சம் இல்லாத ஒரு காரணத்திற்காக வேண்டிய அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று இறைவன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். இறையச்சம் வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இறையச்சம் இல்லை என்றால் தண்டனையா? இறையச்சம் இல்லை என்றால் நரகமா? இறையச்சம் இல்லை என்றால் கடுமையான ஒரு வேதனையா என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும். ஆனால் அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், இறையச்சம் இல்லையா உனக்கு நரகம் தாண்டா, இறையச்சத்தை விட்டு விட்டியா உனக்கு தண்டனை தாப்பா என்ற கருத்தில் தான் இந்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லணும்? இறையச்சம் இல்லை என்றால் இறைவனுடைய தண்டனை என்று இறைவன் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், முதல்ல ஒரு மனுஷன்ட்ட இறையச்சம் இல்லை என்றால் உபதேசம் ஈடுபடாது. என்னத்தை நீங்க சொல்லுங்க, அவன் இடத்தில் இந்த உபதேசம் ஒரு காசுக்கு கூட செல்லுபடி ஆகாது. எவ்வளவு விடிய விடிய நீங்க கத்தி பாருங்க, விடிய விடிய நீங்க சொல்லி பாருங்க, அவனிடத்துல எடுபடவே செய்யாது. அதுவும் நூஹ் நபியுடைய வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம். நூஹ் நபி அந்த மக்களுக்கு பல்வேறு செய்திகளை சொல்லி காட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சொல்லி காட்டி இருக்கும் போது அவங்க எகத்தாளமா ஒவ்வொன்னா நக்கல், கிண்டல், கேலி எல்லாத்தையும் நூஹ் நபிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நூஹ் நபி அவங்க சொல்றாங்க, லா யன்ஃபஉக்கும் நுஸ்ஹி இன் அரத்து அன் அன்ஸஹலக்கும், தெரிந்து கொள்ளுங்களப்பா, நான் உங்களுக்கு நலவை நாடுகிறேன், நீங்க நல்லவர்களாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நான் எப்படி விரும்பினாலும் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலனை தராது. நான் நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கு தான் போகணும் என்றெல்லாம் நான் விரும்புகிறேன். உங்களுக்கு இறைவனுடைய தண்டனை வேறு எதுவும் வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் நான் விரும்புகிறேன். இருந்தாலும் என்னுடைய உபதேசம் என்பது உங்களுக்கு பலனை தராது. ஏன் தெரியுமா? இன்கானல்லாஹு யுரீது அன் யகுவியக்கும், அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் விட்டுவிட வேண்டும் என்று விரும்பி விட்டான் என்றால் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு பலனையா தரப்போகுது? உங்களை தண்டிக்கணும்னு இறைவன் விரும்பிட்டான், உங்களுக்கு நரகத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு முத்திரை குத்தி விட்டான். இப்படி இறைவன் ஒரு முடிவை எடுத்ததற்கு பின்னால என்னுடைய உபதேசம் உங்களுக்கு எப்படி பலனை தரும்? ஒரு காலத்திலையும் பலனை தராது. ஏன் நூஹ் நபி இப்படி பேசுகிறார்கள்? இறையச்சத்தை பத்தி சொன்னார்கள், கடவுள் ஒருத்தன் தான் என்று பேசினார்கள். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல.
பல்வேறு செய்திகளை, மார்க்க செய்திகளை, வகை செய்திகளை அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்பவும் அவங்க எதையுமே ஏத்துக்கிடல. அதுக்கு பின்னால் தான் நூஹ் நபி அவங்க பேசுறாங்க, இல்லப்பா அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் விட்டுட்டான். அல்லாஹ்வே நீங்கள் பயப்படவில்லை என்றால், ரஹ்மானை நீங்கள் அஞ்சவில்லை என்றால், என்னுடைய உபதேசம் உங்களுக்கு என்ன பலனை, ஒரு பலனை தரப்போறது இல்லை. இதை நூஹ் நபி அவர்கள் பேசியதாக அல்லாஹ் திருக்குரானிலே இப்படி சொல்லி காட்டுகிறான். உபதேசம் கேட்க மனது வரவில்லை என்றாலேயே அங்க தீமைகள் பெருகிட்டு தான் இருக்கும். ஒரு தண்டை இறையச்சம் இல்லை என்றால் நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய மனசு வராது. நல்ல செய்திகளை கேட்பதற்கு மனசு வரவில்லை என்றால் அப்படியே தொடராக தீமைகள் நம்ம இடத்தில் அப்படியே தொத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு தீமைக்கு பின்னால் இன்னொரு தீமை, இன்னொரு தீமைக்கு பின்னால் இன்னொரு தீமை வந்துகிட்டே இருக்கும். நடைமுறையில் பார்க்கிறோமா இல்லையா? ஏதாவது ஒரு தீமை செஞ்சிருப்பான், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு பொய்யை சொல்லுவான், அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய். கடைசி நம்முடைய மக்களிடத்தில் அவன் என்ன பேர் எடுத்திருப்பானா, இவன் பேசினாலேயே வாயை திறந்தாலேயே பொய் தானப்பா வருதா. ஒரு இடத்தில் சருகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே சருகிக் கொண்டே வருகிறான். இது ஏன்? எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ்வை அஞ்சல, இறைவனை பயப்படல, நல்ல உபதேசங்களை கேட்கல. அப்ப தீமைகள் வரும். தீமைகள் வந்துவிட்டது என்றால் அப்படியே சறுக்கிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். எத்தனை பேரை பார்க்கிறோம்? இது அல்லாஹ்வுடைய தண்டனை இல்லையா? ரஹ்மானுடைய தண்டனை இல்லையா? இறைவனை ஒருவன் அஞ்சவில்லை என்றால் இறைவனுடைய தண்டனை அங்கே உறுதியாக ஆகிறது. அதனுடைய ஆரம்ப காலம் தான் அது. இதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லி தருகிறான். அதனால இறையச்சம் இல்லை என்றால் முதல்ல உபதேசம் ஈடுபடாது, அடுத்து ஏராளமான தீமைகளை செய்வோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல எங்க எல்லாம் தீமை வருமோ அந்த இடத்துல எல்லாம் இறைவனை அஞ்சு, இறைவனை அஞ்சு என்ற அந்த செய்திகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் முஆவியா அனுப்புறாங்க. ஒரு நாட்டினுடைய கவர்னராக, ஆட்சி தலைவராக அவர் இருப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய பவர் அவர் இடத்தில் நபி அவர்கள் கொடுக்கிறார்கள். அவர் நினைத்தால் ஒருவரை ஜெயிலில் அடைக்கலாம், அவர் நினைத்தால் ஒருவரை ஜெயிலில் இருந்து விடுதலை பண்ணலாம், அவர் நினைத்தால் எதனாலும் செய்யலாம். இவ்வளவு பெரிய பவர் கொடுக்கின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் முஆவியா இடத்துல சொன்ன ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? இத்தகை தாவத்தல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீ அஞ்சுக்கொள், அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில எந்த விதமான திரையும் இருக்காது. ஏன்? நீ ஒரு இடத்தில் சருக நினைத்தால் ஆட்சி செய்கிற, உன்கிட்ட எல்லா விதமான பவரும் இருக்கிறது, முதல்ல இறைவனை அஞ்ச மறுத்து விட்டாய் என்றால் உன்னுடைய ஆட்சி அலங்கோலமான ஆட்சி, மக்கள் சகித்துக் கொள்ள முடியாத ஒரு ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. முஆவியா போன்ற ஒரு தியாகியை பார்க்க முடியுமா? இஸ்லாத்திற்காக வேண்டி அவர் பாடுபட்ட அந்த தியாகத்தை பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய தியாகித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை மிக கடுமையாக சொல்லி எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இத்தகு ஷுஹ, நீங்கள் கஞ்சத்தனத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்னா அது ஒரு தீமை. காசு இருந்தாலும் செல்வங்கள் இருந்தாலும் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் அதை தர்மம் செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதன் அப்படியே இருக்கிறான் என்றால் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லுவாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கிடுங்கப்பா. ஏன் தெரியுமா? நீ கஞ்சத்தனம் நீ பண்ற, பொருளாதாரத்தை செலவு பண்ண மாட்ட அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் இது எவ்வளவு பெரிய பாதிப்பை தரும் தெரியுமா? உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தவர்கள் அழிந்து போனதற்கும் இறைவன் தண்டனை கொடுப்பதற்கும் இதுதான் மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. அவங்கள்ட்ட இந்த கஞ்சத்தனம் இருந்தது. அந்த கஞ்சத்தனம் என்பது ஒரு தீமைதான். ஆனால் அந்த தீமை எதை செய்யும் தெரியுமா? எது எல்லாம் ஹராமோ அதை ஹலாலாக்க தேடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஹராமை ஹலாலாக ஆக்க வைக்கும், அதே மாதிரி ஒரு ஹலாலை ஹராமாக ஆக்க வச்சிரும். ஏன்னா அந்த போக்கு அங்கதான் கொண்டு போய் நிப்பாட்டும். இந்த கஞ்சத்தனம்ங்கிறது லேசா நினைக்கிறோம், அது ஒரு தீமை. அந்த தீமையை நீ சராசரியாக வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நிலையை நீ வந்து விட்டாய் என்றால் எல்லா தீமைகளுக்கும் அது உனக்கு தலையாக வந்துடும். நிறைய தீமைகள் செய்வதற்கு அது ஒரு காரணமாக அமையுங்கிறாங்க. இத மாதிரி ரசூலுல்லாஹ் பேசிய பல்வேறு தீமைகள், பல்வேறு அநியாயங்கள், பல்வேறு அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நீங்க பட்டியல் பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நீ இறைவனை அஞ்சிக்க, இறைவனை அஞ்சிக்க, இறைவனை அஞ்சிக்க. தீமைகள் நடக்கின்ற பொழுது முதல்ல அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் உனக்கு வரணும். இத ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இறையச்சம் இல்லாமல் இருப்பதே அல்லாஹ்வுடைய தண்டனை தான்.
ஏன் அது தண்டனையா மாறுகிறது? இறையச்சம் இல்லை என்றால் உபதேசம் கேட்க மாட்டோம். இறையச்சம் இல்லை என்றால் தீமைகள் வந்துகிட்டே இருக்கும். இறையச்சம் இல்லை என்றால் நன்மைகளையும் விட்டுருவோம். இதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. தக்வா இல்லை என்றால் உன்கிட்ட தொழுகை இருக்காது, இபாதத்துகள் இருக்காது, வணக்க வழிபாடுகள் இருக்காது, எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆதம் நபியுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வத்துலு அலைஹிம் நப இப்னை ஆதம், ஆதமுடைய 2 பிள்ளைகளுடைய அந்த வரலாறை நபியே இவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள். அந்த வரலாறுல ஒருவர் இன்னொருவரை கொலை செய்ய முற்படுவார். ஏன் கொலை நடக்கிறது? அதற்குண்டான காரணம் என்ன? 2 பேருமே இறைவனுக்காக ஒரு வணக்கத்தை செய்கிறார்கள். ஒருவரிடமிருந்து அல்லாஹ் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான், இன்னொருவரிடமிருந்து அல்லாஹ் அந்த வணக்கத்தை நிராகரித்து விட்டான். வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான். அப்ப அதனாலதான் அந்த கெட்டவர் கடுமையாக கோபப்படுகிறார், ஆத்திரப்படுகிறார். அதனால இன்னொருவரை கொலை செய்கிறார். அப்பொழுது அந்த நல்ல மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல்லாஹ், அல்லாஹ் ஒரு மனுஷன்ட்ட இருந்து அவன் செய்யக்கூடிய இபாதத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இறையச்சம் இருந்தா தான் ஏற்றுக்கொள்வான். நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், தாவா பணிகள்ல ஈடுபடுகிறோம். இது இறைவனிடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றாலேயே இறையச்சம் இருக்கணும். இறையச்சம் இல்லாத காரணத்தினாலதான் ஒரு ஆள்கிட்ட அல்லாஹ் ஏத்துக்கிறான், ஒரு ஆள்கிட்ட அல்லாஹ் மறுக்கிறான். நான் ஏத்துக்கிட முடியாது. அதனால இந்த இறையச்சம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று நாம திரும்ப 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 பேசிக்கொண்டே இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, எல்லா தீமைகளுக்கும் தலையாயது இந்த இறையச்சம். எல்லா தண்டனைக்கும் பெற்று தரக்கூடியது இந்த இறையச்சம் இல்லாமல் இருப்பது. இறையச்சம் இல்லை என்றால் நம்ம இடத்துல தீமை வரும். இறையச்சம் இல்லாமல் போய்விட்டது என்றால் எல்லா விதமான அநியாயங்கள் வரும். எல்லா விதமான அநியாயங்கள் வருகிறது என்றால் அதுதான் இறைவனுடைய தண்டனையை பெற்று தருகின்ற மிகப்பெரிய வாசலாக இருக்கும். அதனால நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படணுமா? நிறைய உபதேசங்களை முதல்ல கேளுங்க. தாய் பேசுகிறாரு என்றால் நம்ம உட்கார்ந்து கேட்கணும். ஆனா நம்மள்ட்ட அவர் தானே பேசுறாரு, இவர் தானே பேசுறாரு, என்னத்தை சொல்லிட போறாரு, இந்த சிந்தனை இருக்கா? அவர் என்னத்தை பேச போறாரு? குர்ஆனையும் ஹதீஸை தானே சொல்ல போறாரு. கதைகளை சொன்னால் கேட்க வேண்டாம், அநியாயத்தை பேசினால் கேட்க வேண்டாம், வேறு ஏதாவது தீமைகளை பற்றி பேசினால் அதை கேட்க தேவையில்லை. அவர் ஒரு வசனத்தை பேசுகிறார் என்றால் நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அடங்கி உட்கார்ந்து அந்த உபதேசத்தை கேட்டா தான் என்ன கேட்கறதுக்கு ரொம்ப என்னத்தை. ஏன் தெரியுமா? அந்த வசனத்துல உள்ளது மாதிரிதான் இறையச்சம் இல்லை என்றால் ஆணவம் தான் இருக்கும். ஒரு உபதேசத்தை கேட்க மறுக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நம்ம இடத்தில் ஆணவம் வருகிறதுன்னு அர்த்தம். யாரு பேசினாலும் குர்ஆன் ஹதீஸை பேசுகிறார்கள் அப்படித்தான் பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸை பேசிட்டாங்களா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கேட்போமே. உண்மையிலேயே அவர் பேசினதுல சொன்ன விஷயங்கள்ல தவறு இருந்தால் அவரை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு உன்னுடைய உபதேசத்துல இந்த தவறு இருக்கிறது என்று கூட நம்ம சொல்லுவோமே. அதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அது அமையலாமா இல்லையா? ஒரு தாயை உருவாக்கக்கூடிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்குமா இல்லையா? ஆனா நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துட்டோம், பேஸ்புக்ல நம்ம செலவழிக்கக்கூடிய நேரத்தை, அதையும் ஒரு ஆளுடைய உபதேசத்தை கேட்கக்கூடிய அந்த நேரத்தையும், ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தாயியா இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த ஜும்மாவுக்கு போகும்போது, உரை நிகழ்த்த போகும்போது மட்டும்தான் ஏதாவது ஒன்றை புரட்டி பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே அடுத்த ஆளுடைய பேச்சை நீங்க கேட்டு பாருங்க, பயானை நீங்க கேட்டு பாருங்க, நம்முடைய அறிவும் சேர்ந்து வளரும். அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய தவறும் நம்முடைய மனசில் பளிச்சுன்னு தெரியும். ஆமா, இவர் இப்படி சொல்லி இருக்க கூடாது, இப்படி விளக்கி இருக்க கூடாது, இதை விட கூடுதலான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கலாம். நாமும் உபதேசம் பண்ணும்போது அதுல இருந்து நிறைய பாடங்கள் பெற்று நாம அழகாக உபதேசம் பண்ணலாம். அதனால முதல்ல இறையச்சம் வர வேண்டும் என்றால் நிறைய செய்திகள், குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, அதே போன்ற அடுத்த ஆளுடைய உபதேசத்தை நீங்க கேளுங்க. அது இல்லை என்றால் நம்மள்ட்ட கௌரவம் வந்து விட்டுகிறது, அகம்பாவம் வருகிறது. அகம்பாவம் வந்து விட்டது என்றால் தீமைகள் அடுக்கடுக்காக வந்துவிடும், நன்மைகள் நம்ம இடத்துல இருந்து எடுபட்டு போய்விடும். அதனால இந்த இறையச்சம் இல்லாமல் இருப்பது என்பது இறைவனிடத்தில் மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை நாம புரிந்து கொள்வோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அவனை மாத்திரம் அஞ்சி நடக்கக்கூடிய, அவனை மாத்திரம் பயந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்வினை தந்துள்வானாக. வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.